புரட்சி தமிழர் எடப்பாடியார் பல திட்டங்கள் கொடுத்துருக்காரு. 7.5 விழுக்காட்டுக்கு இணையான திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கா, இந்தியாவில் இருக்கா, வேற எந்த மாநிலத்திலாவது இருக்கா? ஜோசப் விஜய் சொன்னா ஏற்கனவே மரகதம் குமரவேலும் சத்யபாமாவும் பெருந்துரை ஜெயக்குமாரும் இசைக்கு சுப்பையாவும் ரோட்ல நிற்கிறது போதும், அவங்க பாவம் அழுது அழுது கண்ணில் தண்ணி கலங்கி போய் திடீர்னு வருவார். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வெளியே வருவார். வெளியே வந்த உடனே எவனாவது எழுதி கொடுக்கறத பஞ்ச் டைலாக்கோட சேர்த்து இவர் ஆக்ஷன் பண்ணுவார். ஒரு 20 நிமிஷம் அங்கே வந்து பொது மேடையில் வந்து நடிச்சுட்டு போகிறாரு. இதுதான் நடந்துட்டு. அவர் கட்சியில் நின்று ஜெயிச்சாதான் அந்த தொகுதிக்கு செய்வேன்னு சொல்லி ஏமாற்றி ராஜினாமா பண்ண வச்சுன்னா அதுதான் உன் கொள்கைன்னா, அதுதான் களவாணித்தனம், அயோக்கியதனம், குதிரை பேரம், திருட்டுத்தனம், முள்ளமாரித்தனம். நான் கேட்குறேன், இன்னைக்கு ஜோசப் விஜய் முதலமைச்சராக இல்லைன்னா ஆதவர்ஜினா அரசியல் நடத்துவாங்க. இந்த நிர்மல்குமார் தாவேக்கால இருந்திருப்பாரா? அவர் ஏற்கனவே 3 கட்சி 3 வருஷத்தில் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் குட்கா நிறுவனங்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் விஜயபாஸ்கரை காப்பாற்றுறதுக்காக அவங்க தான் தாவேக்காவில் விஜயபாஸ்கர். ஜோசப் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏமாற்று பேர் வழி. இந்த 6 மாதம் வரைக்கும் மறுபடியும் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முடியாதுன்றதுனால இவர் காப்பாற்றப்படுவார். 6 மாதத்துக்கு பிறகு இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். அதுவுமே மேடையில் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் அவங்கெல்லாம் நிற்கும் போது ஆட்சி சொல்றாங்க. அதுதாங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் எதுக்கு சேர்த்தாருன்னாவே ஒரு ஊழல் ஒழிக்கிற லட்சணம் தெரிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொன்னார்? ஊழலை போதையை ஒழிச்சிருன்னு சொன்னீங்களே, ஏன் ஒழிக்கலன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்? திமுக ஆட்சியில் ஊருக்கு போதையை வந்து கொண்டு வந்து விற்பனை செய்ய வச்சுருக்காங்க, அதனால் இதை ஒழிக்க முடியல, திமுக ஆட்சி தான் காரணம்னாரு. சரி, நீ 2 மாதமாக ஏன் ஒழிக்கலன்னா, இன்றைக்கி புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் இருக்க சொல்லதான் போதை, இந்த குட்கா போன்ற போதைப் பொருட்களை, பான்பராக் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனைக்கு தடை போட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி தடை அது தொடருது. அம்மா போட்ட தடையை அதை வந்து தெரியாமல் திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக விற்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அதுதான் ஆந்திராவிலிருந்து அந்த சரக்கை கடத்திட்டு வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு குடவுன் வச்சு அந்த குடவுனில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் விநியோகம் பண்ணாங்கன்றது தான் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த வழக்கில் அதில் வந்து அப்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் இவர் மாதம் 25 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சார். பலரில் இவர் ஒருத்தர். இவருடைய கடமை வந்து அதை தடுக்கிறது. ஆனால் அதை தடுக்கிறதுக்கு இவர் வந்து அதுக்காக காசை வாங்கிட்டு அவங்கள நீங்கள் விற்றுங்கப்பான்னு விட்டார். இதுதானே அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கி சிபிஐ விசாரணையில் இருக்குது. சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்கு. அந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனம் வந்து ஆந்திராவை சார்ந்த நிறுவனம். அந்த ஆந்திராவை சார்ந்த நிறுவனத்தினுடைய வேண்டியவங்க அல்லது பங்குதாரர்கள் அல்லது உறவினர்கள் ஏதோ ஒரு வகையில் இருக்கிறவங்க இன்றைக்கு ஜோசப் விஜயினுடைய வீக வகுப்பாளர்களாக மட்டும் இல்லை, அவரை இயக்குகின்ற இயக்குநர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த குட்கா நிறுவனங்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் விஜயபாஸ்கரை காப்பாற்றுறதுக்காக அவங்க தான் தாவேக்காவில் விஜயபாஸ்கரை சேர்த்துருக்காங்கன்றது தான் இன்றைக்கி பரவலாக சொல்லப்படுகின்ற செய்தி. இந்த செய்தி அடிப்படையில் பார்க்க சொல்ல இவர் எப்படி குட்காவை ஒழிப்பார்? குட்கா அந்த வியாபாரிகளுடைய உறவினர்கள் கூட வச்சுருக்காரு. அதை தமிழ்நாடு முழுவதும் அம்மாவினுடைய ஆணையை மீறி விநியோகம் பண்ண விஜயபாஸ்கரை சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ குட்காவை எப்படி ஒழிப்பாங்க? இன்றைக்கி அந்த குட்கா வியாபாரம் செய்கிறவன் அந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஒரு ஒன்றிய செயலாளராக போட்டிருக்காங்க, குணசேகரன் சொல்கிறாங்க. அதை வந்து அங்கே இருக்கிற தாவேக்கா கட்சியை சார்ந்தவங்களே இந்த குணசேகரன் எப்படிப்பட்ட ஆளை வந்து ஒன்றிய செயலாளர் வச்சுருக்கீங்க, அவர் இன்னும் குட்கா வியாபாரம் பண்ணுறாரு, இவ்வளோ பேருடைய வாழ்க்கையை அடிக்கிறாரு, அவர் மேலே குட்கா வழக்குகள் இருக்குது, அவர் வந்து ஹோல்சேல் அந்த சவுத் பகுதி முழுவதும் விற்பனை பண்ணியிருக்காரு, அவர் மீது இந்த வழக்குகள் இருக்குன்றாங்க. அவரை ஒன்றிய செயலாளர் வச்சுக்கிட்டு எப்படி இவங்க போதை ஒழிப்பாங்க, குட்காவை ஒழிப்பாங்க?
ஆக இன்றைக்கு பேசுறதுக்கும் நடத்திக்கும் சம்பந்தம் இல்லை. இவர் விஜய் என்ன நடக்குதுன்னு தெரியறது இல்லை. திடீர்னு வருவார், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வெளியே வருவார். வெளியே வந்த உடனே எவனாவது எழுதி கொடுக்கறத பஞ்ச் டைலாக்கோட சேர்த்து இவர் ஆக்ஷன் பண்ணுவார். அந்த ஒரு 20 நிமிஷம் அங்கே வந்து பொது மேடையில் வந்து நடிச்சுட்டு போகிறாரு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒன்று அந்த இவர் எழுதி கொடுக்குறாருல, இது உண்மையாக இருக்குமா, இது சரியாக இருக்குமா, நம்ம தகுதி இருக்கோ இல்லையோ நம்மளை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக உருவாக்கலைனாலும் இன்றைக்கி இருக்கிற அரசியல் குதிரை பேரம் நடத்தி நம்ம முதலமைச்சராக உட்காந்துருக்கோம். அந்த பொறுப்புக்கு தகுதியாக இருக்கமான்றது கூட யோசிக்கிறது இல்லை விஜய். அதை யோசிக்கிற அளவுக்கு அவருக்கு தெளிவு இருக்கான்னு தெரியலை. ஆனால் அதை எழுதி கொடுக்குறானே அவனுக்காவது அறிவு இருக்கணும்ல, அவனுக்காவது தெளிவு இருக்கணும்ல, அதுவும் இல்லை. எவனோ சினிமா டைலாக் எழுதுறவனை வச்சு இதை எழுதிட்டு இருந்தா கொத்து புரோட்டாலாம் சொல்லுவார். கொத்து புரோட்டா சொல்லுவார், அள்ளு சில்லு சொல்லுவார், களவாணி சொல்லுவார், கூட்டு களவாணி சொல்லுவார். எல்லாம் வந்து அவரை பற்றி அவரே சொல்கிறாருன்றதை புரியாமல் சொல்லுவார். அதையும் அவரை ஆக்ஷனோட சொல்லுவார். இதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாருன்னா அவரை ஒரு சினிமா நடிகராக அதெல்லாம் நல்லா பண்ணுறாரு, அவருடைய ஆக்ஷன்லாம் நல்லா இருக்குது, அவர் வந்து பாடி லாங்குவேஜ் வந்து பிரமாதமாக இருக்குது, இது மாதிரி யாருமே செய்ய முடியாதுன்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆனால் ஒரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டோன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சார்னா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு மற்ற மாநிலத்தில் இவங்க காரி துப்புவாங்களேன்ற எண்ணம் மக்களுக்கு வருது. ஏதோ ஒரு நிலையில் இன்னைக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் அடிச்சுக்கிட்டு இருந்தது. 2 பேரும் ஒவ்வொருத்தரையும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க, அரசியல் ரீதியாக மோதிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க நடுவில் பூந்து அரசியலே தெரியாமல் சினிமாவில் நடிக்கிற மாதிரி வந்து மேடையில் நடித்து எல்லாமே கரூரில் என்ன வந்து 41 பேர் ஏன் சாகடிச்சா, அந்த அங்கே வந்து நேரத்துக்கு போயிருந்தால் செத்துருப்பாங்களான்னு கேட்டால் என்ன பழி வாங்கிறதுக்காக 41 பேரை திமுக போலீஸ் சாகடிச்சிச்சான். அந்த போலீஸ் இன்னைக்கு இவர்கிட்ட தானே இருக்குது. நீங்கள் திமுக வந்து சதி திட்டம் பண்ணிச்சின்னு சொன்னால் அரசியல் கடந்த காலங்களில் நாங்களும் சொல்லியிருக்கோம், அதில் வந்து நாங்கள் மாற்று இல்லை. அரசியல் வந்து அவங்க முடிவெடுக்க சொல்ல அதை நிர்வாக ரீதியாக அவங்க நிர்வாகம் அவங்க ஆளுகின்ற கட்சியினுடைய முடிவுகளுக்கு அடிப்படையில் தான் அவங்க இயங்குவாங்க. அதனால் அதை வந்து ஒரு நியாயமான அரசியல் கருத்தாக எடுத்துக்கலாம். ஆனால் போலீஸை வச்சு கொலை பண்ணாங்கன்னு சொன்னால் அது எப்படி ஒரு அரசியலாக இருக்கும்? அப்போ அந்த போலீஸ் இன்னைக்கு அந்த போலீஸில் இருக்க அத்தனை பேரும் கொலைகாரன் தானே. அந்த கொலைகாரனை ஏன் இன்னும் போலீஸ் துறையில் வச்சுருக்க? நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அது விஜய் கூட்டமோ எந்த கூட்டமோ இல்லை, ஏதோ ஒரு இடத்துல யாரோ அதிகாரத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்கிறதுக்காக சட்டத்தை மீறி தன்னுடைய கடமையை மறந்து 41 உயிர்களை கொலை செய்த கொலைகாரர்களாக போலீஸ்காரர்கள் இருப்பது உண்மையானால் அந்த போலீஸுக்கு ஏன் ப்ரமோஷன் கொடுக்குற? அந்த போலீஸை ஏன் இன்னும் துறையில் வச்சுருக்க? அப்படிப்பட்டவங்கள இன்னைக்கு போலீஸ் துறையில் இருக்கலாமா? இந்த கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அந்த அறிவு கூட இல்லாமல் போலீஸை வச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. சரி, போலீஸை வச்சு கொலை பண்ணாங்கன்னு சொன்னால் அப்போது அந்த கொலை இவருக்கு தெரிஞ்சிருந்தா அதை ஏன் இவர் வந்து இவ்வளோ நாள் சொல்லலை? ஒரு புகாராக கொடுத்துருக்கலாம்ல. சிபிஐ வழக்கு வேறு நடந்தது. சிபிஐ வழக்கு நடக்குதுங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இவர் புகார் கொடுத்துருங்கமா இல்லையா? என்னுடைய கூட்டத்தை நான் வந்து வந்தேன், அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்தது, போலீஸ் வந்து திடீர்னு பூந்து 41 பேரை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு புகாரை கொடுத்துருந்தீங்கன்னா நீ யோகியமான அரசியல்வாதி. நீ அங்கே ஜனங்க வந்து நெரிசல் தாங்காமல், தண்ணி இல்லாமல், சோறு இல்லாமல் செத்து மடிகிறாங்கன்ன உடனே ஒரு 4 தண்ணி பாட்டில் தூக்கி போட்டு ஓடி போன ஆள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னது போல் 15 நாள் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், 75 நாள் ஆஃபீஸை திறக்கலை, என்னன்னே கேட்கல, அந்த பக்கம் எங்கே இருக்குன்னு கூட உனக்கு தெரியாமல் நீ பதுங்கிட்டு கிடந்த. அதை விட வேகமாக ஆதவர்ஜினா டெல்லிக்கு ஓடி போனார், புஷி ஆனந்த் கடலில் போய் பதுங்கினார், இந்த நிர்மல்குமார் எங்கே இருக்கான்னே தெரியல ஓடி போயிட்டான். மாவட்ட செயலாளர் பாவம் அவர் அங்கே லோக்கல் இருந்து எங்கேயோ பதுங்கினாரு, அவரை பிடிச்சின்னு வந்து உள்ளே வச்சுட்டாங்க. அவரை உள்ளே வச்சுட்ட உடனே இவன் ஆளுக்கு ஒருத்தனை ஓடினான்ல. நான் கேட்குறேன், இன்னைக்கு ஜோசப் விஜய் முதலமைச்சராக இல்லைன்னா ஆதவர்ஜினா அரசியல் நடத்துவார், இந்த நிர்மல்குமார் தாவேக்கால இருந்திருப்பாரா? அவர் ஏற்கனவே 3 கட்சி 3 வருஷத்தில், இப்போது யாருமே அரசியல் நடத்தியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஏதோ ஆட்சியில் உட்கார்ந்துட்டோம், ஜோசப் முதலமைச்சர் ஆகிட்டார் என்ற அகந்தையில் தற்குறித்தனமாக
இன்னைக்கு தருதலைகள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்தவர்ன்றது கூட அந்த மரபை மறந்து தன்னுடைய கடமையை துறந்து ஒரு பொறுப்பற்ற போக்கிரித்தனமான பேச்சுக்களை அவர் ஏதோ பாடி லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பஞ்ச் டைலாக் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா இதை மக்கள் ரசிப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இந்த தமிழ்நாட்டை பார்த்து மற்ற மாநிலத்து மக்கள் காரி துப்புறாங்க. இந்தியாவிலேயே விழிப்புணர்ச்சி பெற்ற அரசியல் தெளிவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி இந்தியாவுக்கே வழிகாட்டின தலைவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள். இன்னைக்கும் பல முன்னோடியான திட்டங்களை தந்தது தமிழ்நாடு. அந்த வகையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பல திட்டங்கள் கொடுத்துருக்காரு. 7.5 விழுக்காட்டுக்கு இணையான திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கா? இந்தியாவில் இருக்கா? வேற எந்த மாநிலத்திலாவது இருக்கா? இன்னைக்கு குடிமராமத்து திட்டம் இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு அந்த வண்டல் மண்கள் எடுத்து பயிர் செய்யப்பட்டது. அதனால தான் இன்னைக்கு விளைச்சல்ல தமிழ்நாடு மேன்மை பெற்று இன்னைக்கு தொடர்ந்து தண்ணி பஞ்சம் இருந்தாலும் முதலிடத்தில் இருக்கு. அப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நான் சொல்லிகிட்டே இருந்தால் நிறைய திட்டங்கள் இருக்கு. இப்படி இவ்வளோ திட்டங்களை பார்த்து பார்த்து செய்த முதலமைச்சர்கள் இருந்த தமிழ்நாட்டில் இது போல ஒரு தற்குறி கூட்டம், தருதலை கூட்டம் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டு யார் மந்திரின்னு தெரியல, எந்த துறைக்கு யார் மந்திரின்னு தெரியல, அவர் எந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினரும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல, எதுவுமே தெரியாத ஏதோ ஒரு ஆட்சி நடக்குது கேட்டால் ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி வேற கட்சியில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். திமுகவோட இருக்க சட்டமன்ற உறுப்பினர் 2 பேரை திருடுறதுக்கு வைகோவை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னாரு. அதை கேட்டுக்கிட்டு இவர் போய் அவங்க கிட்ட சொன்னார், அவங்க தெரியும் உங்கள் லட்சணம் எங்களுக்கு தெரியும், நாங்களே அடிச்சு பிடிச்சி இப்போ தான் ஜெயிச்சு வந்திருக்கோம், உன்னை நம்பி ஜோசப் விஜய் சொன்னால் ஏற்கனவே மரகதம் குமரவேலும் சத்யபாமாவும் பெருந்துரை ஜெயக்குமாரும் இசைக்கு சுப்பையாவும் ரோட்டில் நிற்கிறது போதும், அவங்க பாவம் அழுது அழுது கண்ணில் தண்ணி கலங்கி போய் என்னடா இது அரசரை நம்பி புருஷனை கைவிட்டோமே, இன்னைக்கு இந்த போக்கிடம் இல்லாமல் இனிமேல் பட்டு இவங்க நம்மளை ஏற்றுக்கிட்டா கூட சீட்டு கொடுப்பாங்களா, சீட்டு கொடுத்தா கூட மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாமல் இடைத்தேர்தல் வேற தடை வச்சிருக்கு. இல்லை இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு தடை வச்சிருக்கு நீதிமன்றம். இடைத்தேர்தல் நடத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்களா, சீட்டு கொடுத்தா மட்டும் மக்கள் ஓட்டு போட போகிறாங்களா? அது இல்லை. அவங்க பாவம் நம்ம மக்கள் அதிமுக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இரட்டையில் போட்டியிட வச்சு ஏஃபார்ம் பிஃபார்ம் கொடுத்து அதை ஜெயிக்க வச்சு கட்சி தொண்டெல்லாம் உடைச்சி ராத்திரி பகலாக இவங்களுக்காக உட்காந்து பூத்தில் உட்காந்து பணியாற்றி இவங்களை ஜெயிக்க வச்சு அனுப்புனா இவங்க திமிர் பிடிச்சி போய் விஜய் காசு கொடுக்குறாரு, விஜய் சோஃபா கொடுக்குறாரு, விஜய் பதவி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு நடுத்தரவில் நிற்கிறாங்க. இப்போ இவங்க நடுத்தரவு நிற்கிறது எப்படியோ தொலைஞ்சு போட்டோம், அவங்களுக்கு கடன் தீர்ந்தது அல்லது ஒரு சிலருக்கு பணம் கிடைச்சிதுன்னு அவங்க போயிட்டாங்க. ஆனால் அந்த தொகுதி இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு? அந்த தொகுதிக்கு ஒரு மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இன்னைக்கு இந்த அயோக்கிய பசங்களால், இந்த அயோக்கிய பசங்களை தேர்ந்தெடுத்ததுனால அந்த அயோக்கிய பசங்களுடைய ராஜினாமாவால் இந்த ராஜினாமாவை செய்ய வச்சது யார்? ஜோசப் விஜய் தானே. இது களவாணித்தனம் இல்லையா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், நீ அந்த கட்சியிலேருந்து ஜெயிச்ச, அதனால் உன் தொகுதிக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன், உனக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன், நீ ராஜினாமா பண்ணிட்டு நில்லு, நான் ஜெயிக்க வைக்கிறேன், அப்போ தான் உன் தொகுதிக்கு செய்வேன்னா இவர் என்ன ஒரு நல்ல முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சரா? அவர் கட்சியில் நின்று ஜெயிச்சாதான் அந்த தொகுதிக்கு செய்வேன்னு சொல்லி ஏமாற்றி ராஜினாமா பண்ண வச்சின்னா அதுதான் உன் கொள்கைன்னா அதுதான் களவாணித்தனம், அயோக்கியத்தனம், குதிரை பேரம், திருட்டுத்தனம், முள்ளமாரித்தனம், எல்லாமே அதுதான். ஆக இன்றைக்கு முள்ளமாரித்தனங்களின் மொத்த உருவமாக இருக்கின்ற இந்த களவாணி கூட்டத்தினுடைய பிதாமகன் ஜோசப் விஜய் மற்றவங்களை சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை, எந்த உழைப்பும் இல்லை, எந்த தெளிவும் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் அறிவும் இல்லைன்றது தான் இன்றைக்கி நாட்டில் இருக்க மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க. இவர் ஏதோ நினச்சிட்டு இருக்காரு, ஒரு முறை ஏமாந்து ஓட்டு போட்டாங்க, இவர் ஒன்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி அம்மாவோ இல்லை. இன்னும் சொல்ல போனால் புரட்சி தமிழர் எடப்பாடியாராவது தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்காக உழைச்சி ஒரு சாதாரண விவசாயி, ஒரு தலைவராக இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அவருடைய ஆளுமை திறமை என்பது 4 ஆண்டுகள் 2 மாதம் அவருடைய ஆட்சியில் அவர் நிரூபிச்சிருக்கார். அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இன்னுக்கும் தமிழ்நாட்டில் மக்களால்
நிறைவேற்றப்படுகின்ற திட்டங்களாக, மக்கள் விரும்புகின்ற திட்டங்களாக, மக்களுக்கு பலன் தருகின்ற திட்டங்களாக, இன்னும் சொல்லப்போனால் பலருடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டிய திட்டங்களாக இன்றைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதனால் அப்படிப்பட்ட தலைவர் ஜோசப் விஜய் இல்லை. ஜோசப் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏமாற்று பேர்வழி, தன்னுடைய கவர்ச்சியை காட்டி மக்களை ஏமாற்றி திசை திருப்பி மக்களுக்கு கவர்ச்சி போதை ஏற்றி அவர்களை தன்வயப்படுத்தி அவர்களை முடமாக்கி அதை வச்சு ஓட்டை திருடி இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களை திருடி இந்த களவாணித்தனத்தால் முதலமைச்சர் ஆனவர். இது உடனடி பலனை தந்திருக்கும். இந்த களவாணித்தனம் இந்த 6 மாதம் வரைக்கும் மறுபடியும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாதுன்றதுனால இவர் காப்பாற்றப்படுவார். 6 மாதத்துக்கு பிறகு இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். இவர் நினைக்கிற மாதிரி உடனடியாக இந்த ராஜினாமா பண்ணி போனவங்கெல்லாம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறதில்லை, சந்தித்தாலும் வெற்றி பெற போகிறதில்லை. வெற்றி பெறுவதற்கு முன்னால் இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இல்லைன்றது தான் இன்றைக்கி நீதிமன்றங்கள் எடுக்கின்ற முடிவாக இருக்குது. பல்வேறு அரசியல் கட்சிகள். நன்றி.